So, good morning, students. Today we discuss the topic on hydrogen bond. Hydrogen bond, molecular bond, dipole bonds இது எல்லாமே என்னன்னா செகண்டரி பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். செகண்டரி பாண்ட்ஸ்ங்கிறது இப்போ டைரக்டா எலக்ட்ரான்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. என்ன எலக்ட்ரானோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஆம், ஒரு 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 பாண்டா இல்லாம வெளியில வெளியில வந்து ஒரு அமைப்பா இருந்துச்சு, வெளியில வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, டைரக்டா ஷேரிங் ஆகாம இருக்கு அப்படின்னா அதை வந்து செகண்டரி பாண்ட்ஸ்னு சொல்றோம். இந்த செகண்டரி பாண்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு வாட்டர் மாலிகுல், இது ஒரு வாட்டர் மாலிகுல், இது ஒரு வாட்டர் மாலிகுல். இந்த வாட்டர் மாலிகுலுக்கு இடையில இங்க என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து ஹைட்ரஜன் பிளஸ் இருக்கு, இங்க ஆக்சிஜன் O2 மைனஸ் இருக்கு. ஓகே, இந்த ஹைட்ரஜன் பிளஸ் இந்த O2 மைனஸ், இங்க ஒரு ஆணையான் இருக்கு, இங்க ஒரு ஆணையான் இருக்கு. இந்த ரெண்டு ஆணையானுக்கு இடையில ஒரு ஸ்மால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பாண்ட் கிரியேட் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் ஹைட்ரஜன் பாண்ட். அதாவது ஒரு ஒரு கம்ப்ளீட் மாலிகுல் தனியா வந்துருது, ஒரு கம்ப்ளீட் ஆட்டம் வந்துருது. அந்த ஆட்டத்துக்கு வெளியில ஒரு ஒரு அந்த ஆட்டத்துக்கு வெளியில வந்து அதை கனெக்ட் பண்றதுக்காக என்ன செய்யுதுன்னா ஒரு பாண்ட்ஸ் கிரியேட் ஆகுது. தட் பாண்ட்ஸ் இஸ் கால்டு செகண்டரி பாண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து எலக்ட்ரானோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்காது. இது ஜஸ்ட் ஃபார் அட்ராக்ஷன், ஜஸ்ட் ஃபார் அட்ராக்டிவ் பவர். ஏன்னா இது கேட்டையான், இது ரெண்டு ஆணையான். இந்த கேட்டையான் ஆணையானுக்கு இடையில ஒரு ஸ்மால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் மட்டும் இருக்கும், எலக்ட்ரானோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்காது. அதனால எல்லாமே வந்து இஸ் கம் டுகெதர், இப்போ வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டர் மாலிகுலும் அப்படி க்ளோஸ் டுகெதரா இருக்கும். க்ளோஸ் டுகெதரா இருக்கிறதுக்கு அதை வந்து க்ளோஸா கொண்டு வரதுக்கு எந்த பாண்ட் யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ஹைட்ரஜன் H plus கேட்டையான் கேன் ஈஸிலி அட்ராக்டிங் ஆஃப் டூ நெய்பரிங் O2 minus molecules. இப்போ ஆட்டோமேட்டிக்லி the ice cubes இருந்தாலும் சரி, வாட்டர் மாலிகுலா இருந்தாலும் சரி, they come closer with a very closed volume. But that is called a hydrogen bond. So objectives of the today's talk is introductions of secondary bonds and hydrogen bonds, theory and illustrations, properties followed by the properties, finally summarize the today's talk. இப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்ட்லயே நம்ம மோர் இல்லுஸ்ட்ரேஷனா நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு. இப்போ இந்த O2ங்கிறது இத ஒரு வாட்டர் மாலிகுலா கன்வெர்ட் ஆகும்போது ரெண்டு ஹைட்ஸ் பிளஸ் அயான்ஸை அப்சார்ப் பண்ணிக்குது. இப்போ வாட்டர் மாலிகுலா இருக்கு. இப்போ இந்த வாட்டர் மாலிகுல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அனதர் வாட்டர் மாலிகுல்ல H பிளஸ் அயான்ஸோட ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். தட் அது பண்ணும்போது இது ரெண்டு கடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா இது நெகட்டிவ் அயான், இது பாசிட்டிவ் அயான். இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் அட்ராக்ட் ஈச் அதர். இந்த அட்ராக்ட் ஈச் அதர்னும் போது உங்களுக்கு ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. தட் பாண்ட் இஸ் கால்ட் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால they come to closer in very smallest space. Okay, so they only for attractive forces for connecting the outermost electrons, not for interaction. அது உள்ளுக்குள்ள பிரைமரி பாண்ட் மாதிரி எலக்ட்ரான் ஷேரிங்கோ எலக்ட்ரான் இது டீலோக்கலைஸ் எலக்ட்ரான்ஸோ கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் அதோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஒன்று கிரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ அதான் ஹைட்ரஜன் பாண்டோட மெயின், ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேஷனோட மெயின் ஐடியா. ஓகே, இப்போ இதுல ஹைட்ரஜன் பாண்டை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் பர்டிகுலர் டைப் ஆஃப் டைபோல் பாண்ட் இன் விச் ஒன் ஆஃப் த ஆட்டம் இன் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, the other atom has high affinity to attract the electron from hydrogen atom. The other atom வந்து they have attracting high affinity to attracting the electron from hydrogen atom. This is a special type of dipole bonds made between similar molecules. This is a special type of dipole bonds. இப்ப இங்க வாட்டர் மாலிகுல் இருக்கு, இங்க ஒரு வாட்டர் மாலிகுல், இங்க ஒரு வாட்டர் மாலிகுல். அப்ப இதுல எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, ஸ்பெஷல் டைப் ஆஃப் டைபோல் பாண்ட் கிரியேட் ஆகுது. Each molecule having one end of hydrogen atom converted into positive ion by strongly electronegative adjacent atom of the same molecule.
இது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்ஸ், இது எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆட்டம்ஸ். அப்ப இது எலக்ட்ரோ பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரோ நெகட்டிவ்க்கு இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் கிரியேட் ஆகுது. Hydrogen bond is formed between hydrogen ion located between two anions. இது hydrogen ion located between two anions. Since a hydrogen has only one electron, it can lose it to either two adjoining ions with the result that there is an equal probability of finding the electron on either ion. A positive hydrogen ion tends to draw the two anions more closely together than their normal separation in crystals, so that such a shortening of their interatomic separation, the shortening of the interatomic separation serves to indicate the presence of hydrogen bond. Serves to indicate the presence of hydrogen bonds. Okay, right. The bond that is formed between the ice and the water molecule due to attractive between the positively charged and the hydrogen end molecule and a negatively charged oxygen end of the another molecule is called a hydrogen bond. It's also called a molecular bond. We can see this bond in ammonia molecule also. இந்த அமோனியா மாலிகுலே NH3 அந்த NH3ங்கிறது ஒரு ஆட்டம். அதே மாதிரி அடுத்த NH3 இருக்கும். இது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து ஈஸியா என்ன செய்யும், அமோனியா மாலிகுல ஒண்ணுக்கு ஒண்ணு ஈஸியா கன்வெர்ட் பண்ணிருக்கோம், ஈஸியா கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ another example is nothing but a ammonia molecule. So let us discuss with the properties of the hydrogen bond. If it is a directional bond, அந்த டைரக்ஷனல் பாண்ட்ஸ் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த நடுவுல ஒரு கேட்டையான் இருக்கு, அதோட அதர் எண்ட்ல ஆனையான் இருக்கு. That only a directional bonds. Hydrogen bond solids are low melting points. We know that melting point of ice is 0 degrees C. Hydrogen bond solids வந்து low melting point. We know that melting point of ice is 0. In such solids, no valence electrons are available. They are a good insulators. எந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் அவைலபிளா இருக்காது, வேலன்ஸ் எலக்ட்ரான் கிடையாது. அதனால they are mostly that water is nothing but a insulators. Ionic water is called a good conductor, but pure water is got a good insulators. They are transparent to light since they are no free electrons. ஈஸியா லைட்டை டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஏன்னா அதுல வந்து இன்டராக்ட் ஆகிறதுக்கு எந்த எலக்ட்ரானும் இல்லை, அதனுடைய ஆட்டத்துல வந்து எந்த எலக்ட்ரான் இல்லை. எலக்ட்ரான் வந்து அட்ராக்ஷன் தானே, அந்த எலக்ட்ரான் இல்லாதனால, எந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லாதனால ஈஸியா டிரான்ஸ்பரண்டா லைட் தெரியும். They are soluble in polar and non-polar solvents. இப்போ பொதுவாக வாட்டர் எந்தெந்த ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கக்கூடிய சால்வெண்ட்ஸ் ஈஸியா வந்து போலார்லயோ நான் போலார் சால்வெண்ட்ஸ்லயோ சாலிபிளா இருக்கும். அந்த பாண்ட் ஃபர்ஸ்ட் அதை பிரேக் பண்ணணும்னா அந்த பாண்ட் பிரேக் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஈஸியா மாலிகுலர் பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் ஈஸியா பிரேக் ஆயிடும். அதுக்கடுத்து உள்ள இருக்கக்கூடியது எப்ப வந்து என்ன செய்யும், சால்வெண்ட் ஈஸிலி போலார் சால்வெண்ட், டைபோல் மொமெண்டா பிரியக்கூடிய சால்வெண்ட் போலார் சால்வெண்ட், அந்த போலார் சால்வெண்ட் வந்து ஈஸியா என்ன செய்யும், டிசால்வ் பண்ணிடும். Such solids are crystalline and non-crystalline. இதுல உள்ள சாலிட்ஸ் வந்து கிறிஸ்டைனாவும் இருக்கும், கிறிஸ்டைனா பீரியாடிக், நான் கிறிஸ்டைனா நான் பீரியாடிக். இந்த கிறிஸ்டல்ஸ் அந்த ரெண்டு வகையில இருக்கலாம். So these bonds are stronger than dispersion bonds but weaker than primary bonds. Dispersion bonds accordingly in the hydrogen bonds stronger but weaker than primary bonds. Thus these bonds have enough strength to exist in liquid and gaseous states. அதிகமாக ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து லிக்விட்லயோ கேசியஸ் ஸ்டேட்ல தான் enough strength to maintaining in liquid and gaseous states. Okay. Finally, summarize the today's talk. The hydrogen bondங்கிறது செகண்டரி பாண்டு. இந்த செகண்டரி பாண்டுங்கிறது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆட்டம் ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு HCl இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த HClக்கு நடுவுல வந்து இந்த குளோரினுக்கும் நடுவில் ரெண்டு ஆனையான், நடுவுல வந்து ஹைட்ரஜன் இருக்கு, இந்த நைட்ரஜன் இருக்கு. இது வந்து கோவலன்ட் பாண்ட், இது கோவலன்ட் பாண்ட். இது ஹைட்ரஜன்ல உள்ள அயன்ஸ், இது குளோரின்ல உள்ள அயன், கோவலன்ட் பாண்ட். ஆனா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வெளியில இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து ஒரு என்ன செய்யும், இந்த இது கேட்டையான், இது ரெண்டு ஆனையான்ஸ். அப்ப இந்த கேட்டையானுக்கும் ஆனையானுக்கு இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் தான் இந்த ஹைட்ரஜன் பாண்ட். They are forming in the secondary bonds. There is not interaction with directly interacting the electron sharing of either chlorine or hydrogen molecule. So it should be only for attractive force. It's only for attractive forces. So the total solids or total liquids is close together with each other. They're forming a secondary bond in nature. So, okay. So this bond is called a hydrogen bond.
இந்த பாண்ட் வந்து பொதுவா மாலிகுலர் பாண்டை காட்டிலையும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. பட் பிரைமரி பாண்டை காட்டிலையும் ஸ்ட்ரென்த் வந்து கம்மின்னு சொல்லியிருக்கோம். இந்த பாண்ட் இப்போ ஈஸியா டிசால்வ் இன் போலார் அண்ட் நான் போலார் சால்வெண்ட்ஸ்ல கரையும். இது வந்து லோ மெல்டிங் பாயிண்டா இருக்கும். லோ மெல்டிங் பாயிண்டா இருக்கும் இந்த இதுல போல. ஏன்னா வாட்டருக்கு மெல்டிங் பாயிண்ட் is 0 degrees C. Okay, melting point is 0 degrees. A low melting point of hydrogen bonds is can be found. Okay, so these are some unique ideas about hydrogen bonds. Okay, so up to this, I conclude my talk regarding the hydrogen bonds. I hope that you are strongly understanding the concept of the hydrogen bond. Thank you.